வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்டாரில் வெளியாயிட்டு வர இந்த ஹார்ட் பீட் சீசன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 2 சீசன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. 2 சீசன்லையும் கிட்டத்தட்ட 200 எபிசோட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட்ஸுமே அவ்வளோ வந்து ஃபன்ஃபில்டாக சூப்பராக இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஹார்ட் பீட் ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த இந்த முக்கியமான விஷயத்தில் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் சீசன் 3 வந்து இந்த மார்ச்சோட எண்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியலான ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்ச் 8ஓட ஹார்ட் பீட்டோட ஃபர்ஸ்ட் 2 சீசன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சா. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு மக்களே. இதை யாராலையுமே நம்பவே முடியல. கிட்டத்தட்ட அந்த அந்த 200 எபிசோட்ஸும் முடிஞ்சு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஹார்ட் பீட் வந்து ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு உமன், ஈச் அண்ட் எவ்ரி உமன் கேரக்டர்ஸையும் அவங்க போர்ட்ரே பண்ண விதம் வந்து அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். அந்த ஒவ்வொரு விமன் கேரக்டர்ஸுக்கும் அவங்களோட மென் வந்து கொடுக்குற ப்ரியாரிட்டிஸ், அவங்க கொடுக்குற ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது ரதி தேவா இருக்கட்டும், இல்லை ரதி தேவ் வந்து மேரேஜ் பண்ணன அப்புறமேலு ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுனா கூட தன்னுடைய பசங்களை தேவே ரொம்ப அழகாக டேக் கேர் பண்ணிப்பார். ரதியோட வாழ்க்கையில் ரொம்பவும் ஒரு கிரிட்டிக்கலான க்ரூஷியலான சுச்சுவேஷன் வந்தப்போ கூட அந்த விஷயங்களில் ரதி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவ் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அது மாதிரி ரதியோட சின்ன வயசு லைஃப்பில் இருக்கிற அவருடைய லவ்வரான விஜய் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்களுக்கு அந்த எதிர்பாராத ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற அந்த விஷயத்தில் கூட அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரதிக்கு ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களுடைய அந்த விமன் கேரக்டர்ஸை அவங்கவுங்க கொண்டுட்டு போன விதம் தான் அந்த அந்த டைரக்டர் டச் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு விமனோட கேரக்டர்ஸையும் இண்டிவிஜுவலி, அதாவது ரொம்பவும் அழகாக ஒவ்வொரு அமையாவாகட்டும், இல்லை வந்து நிலோஃபர் ஆகட்டும், இல்லை தேஜு, நவீன், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸையுமே அவங்க கொண்டுட்டு போன விதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாட் ஓன்லி, அதாவது அதில் இருக்கிற ஹீரோயின்ஸ் ரீனா, அது அவங்கள விடவே ஒவ்வொரு கேரக்டர்ஸும், உமன் கேரக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ரியாரிட்டிஸ் தான் அவ்வளோ முக்கியமாக இருக்கும். ஹார்ட் பீட் மேபி ஒரு பெரிய இந்த அளவுக்கு மேசிவ் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமும் கூட இதாக இருக்கலாம். ஏன்னா அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே ஒரு ஸ்டோரி, அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே மூவ் ஆகிற ஒரு விதம், ஈக்குவல் பார்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே கொடுத்து மூவ் பண்ண அந்த வே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிரெக்டர் வந்து இந்த ஹார்ட் பீட் சீசன் 1 அப்போது என்ன நினச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனை வந்து நம்ம மேபி கொண்டுட்டு கம்மியாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கும் போது இந்த 2 சீசனும் ரிலீஸ் ஆகி ஒரு மேசிவான சக்ஸஸ் வந்து கொடுத்தது. அதுக்கப்புறமேலு அதால் ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆன அவங்க வந்து அந்த ஃபேன்ஸை வந்து ரொம்ப காக்க வைக்கக்கூடாது, அடுத்த சீசன் 3 வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வேலைகளை உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேலைகள் எல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. மேபி சீசன் 3 இந்த மார்ச்சோட 2026 மார்ச்சோட எண்ட்லேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான ஒரு அஃபிஷியலான நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயமே, இந்த மார்ச் 8 வந்து அந்த செலிப்ரேட் பண்ணுற விதமாக, அதாவது அதில் இருக்கிற ஒவ்வொரு விமன் கேரக்டர்ஸையும் வந்து கொண்டாடுற விதமாக அவங்க பண்ணியிருக்கிற அந்த விஷயம், அதாவது அவங்க நடத்தின அந்த குரூப் ஃபோட்டோஸ் தான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. இந்த விஷயத்தில் அந்த கடைசி சீசனில், அதாவது சீசன் 2ல் வந்து அதாவது ரீனாவோட அந்த அப்பா அம்மா அந்த ரிவீல் பண்ணுற கேரக்டர், விஜய் ரீனா 2 பேருக்கும் இருக்கிற அந்த உணர்ச்சிபரமான விஷயங்களை ஓப்பன் பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போது வந்து அவங்களுடைய அந்த ஆப்ரேஷனில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த விஷயத்துக்காக ரொம்பவும் கஷ்டப்படுற அந்த விஜய், அதாவது அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஆனால் தான் பொண்ணுக்காக நிற்கணும், இல்லை நம்ம பொண்ணா இல்லை கரியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயங்கள் ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். அந்த மாதிரி பரபரப்புக்கு மத்தியில் தான் அந்த சீசன் வந்து முடிஞ்சிச்சு. ரொம்பவும் எதிர்பார்ப்பை கிளப்பிட்டு இந்த ஹார்ட் பீட் சீசன் 3 வந்து அதுவும் மேசிவான சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் ஃபேன்ஸுக்கு மத்தியில் ரொம்பவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமே, இப்போ வந்து ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கிற எல்லா சீரீஸை கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் பீட் வந்து தனியான ஒரு ஃபேன் பேஸை பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த
சீசன் 3 வந்து ரொம்ப சீக்கிரமாக ஷூட் பண்ணி முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்டர் வந்து சொல்கிறாரு. அவர் வேறு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே தனியாக இண்டிவிஜுவலாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நினச்சிக்கிட்டு வரோம். மேபி நாங்கள் நினச்ச அந்த அந்த விஷயம் தான் மேபி இந்த சீசனோட சக்ஸஸுக்கு பெரிய காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டராக இருக்கட்டும், அமையா ஆகட்டும், நிலோஃபர் ஆகட்டும், ரீனா ஆகட்டும், இல்லை தேஜு ஆகட்டும், இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ்க்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு கேரக்டரையும் ரொம்ப பொறுமையாக செலக்ட் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு சீசனை விட 2வது சீசன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் ரொம்பவும் பொறுமையாக அந்த விஷயத்த பண்ணணும். ஆனால் 2வது சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு ரீனாவை விட்டுட்டு விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்கல்ல, அதை வந்து ரொம்ப நாள் மக்களை காக்க விடக்கூடாது, ஃபேன்ஸை ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஷூட்டிங்கை ரொம்ப சீக்கிரமாக முடித்தோம். இதில் ஒரு முக்கியமான விஷயமே, எங்களுக்கே தனியாக வந்து மக்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்பாங்க. எங்ககிட்ட கேட்குற ஒரே கொஷின் நான் ஃபேஸ் பண்ணுறது டெய்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போ சார் ஹார்ட் பீட் சீசன் 3 வரும், எப்போ சார் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவீங்க, இப்படி என்கிட்ட கேட்குற கொஷினே கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் இருக்கும். ஆனால் நான் அதுக்கு சொல்கிற ஒரே விஷயம், உங்களுக்காக தான் நான் அதை பார்த்து செதுக்கிட்டு இருக்கிறேன். நான் கூடிய சீக்கிரமே அதை ரிலீஸ் பண்ணிடுவேன். உங்களை நான் ரொம்ப சீக்கிரம் காக்க விட மாட்டேன். கிட்டத்தட்ட 1 இயர்லாம் நான் டைம் எடுத்துக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் 2026 ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொல்லியிருந்தாரு. அதன்படியே அவர் வந்து இந்த 2026 மார்ச்சே அந்த விஷயத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இந்த ரொம்ப நாள் அந்த காத்திருப்புக்கு மத்தியில் 2026 ஹார்ட் பீட் சீசன் 3 ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது ஹார்ட் பீட் ஃபேன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பலராலையும் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த வகையில் ஹார்ட் பீட் சீசன் 3 அப்படிங்கிறது மார்ச் எண்டு வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கு 80% மேலே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் வந்து ஏப்ரல் 20 அவங்க கொடுத்துருக்கிற விவாகரத்து மனு இப்போ கோர்ட்டில் வந்து ஹியரிங்க்கு வந்து ஏப்ரல் 20 வந்து வரப்போகுது அப்படிங்கிற முக்கியமான தகவல் வந்து வந்திருக்கு. அந்த ஹியரிங்க்கு வர பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஹியரிங்கில் விஜய் வந்து எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாமல் அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனையும் கோர்ட் வந்து கொடுத்துருக்குது. அவங்க வந்து இப்போ மார்ச் 10 வந்து சிபிஐ விசாரணை வந்து டெல்லியில் இருக்குது. அதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் இந்த இதில் அப்பியர் ஆக முடியாது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட 2 டேஸ்க்கு மேலே டைம் கொடுத்துருக்குறாங்க. மேபி விஜய் சார் வந்து இங்கே இருக்கிற இந்த ரொம்ப குரூஷியலான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாத ஸ்டக்கில் ஆகிட்டு இருக்காரு. மேபி அங்கே சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் வந்து இங்கே வந்து கோர்ட் ஹியரிங்க்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 3வதாக ஈரோடில் வந்து தாவேக்காவோட மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸும் இப்போ கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு பல்கான ஷெடியூலுக்கு மத்தியில் அவங்க சிபிஐ விசாரணை கவனிப்பாங்களா, இல்லை மேபி அவங்க ஒய்ஃபோட விவாகரத்து கேஸை பற்றி கவனிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நெருக்கடி தான் ஏற்படுத்திக்குது. இந்த நெருக்கடியை இவருக்கு ஏற்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவருக்கு இந்த பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இப்போ இருக்கிற ஆளும் கட்சி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பரவலான தகவலும் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. மேபி விஜயை இந்த மாதிரி கேஸில் பிஸியாக வச்சிருக்கிற ஒரே காரணத்தினால அவரால் மேபி இந்த எலெக்ஷனில் ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதை தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த விஷயத்துக்கு கிருத்திகா உதயநிதி ரியாக்ட் பண்ணியிருக்கிற அதனால தான் அவங்க மேலே இவ்வளோ டவுட் வந்து எழுது. இவ்வளோ நாள் இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் இல்லாமல் சங்கீதா விஜய்க்கு ஆதரவாக அவங்க பேசுகிற நிறைய விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக விஜய் தான். உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹார்ஷான வேர்ட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க.